நாளை மறுதினம் முதல் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது. கிழக்கு, மத்திய, ஊவா, வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் நுவரெலியா, மாத்தளை, பொலன்னறுவை, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, கொழும்பு, மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இரணைமடு குளத்தின் நீரேந்த பகுதியில் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு இரணைமடு குளத்தின் 6 வான்கதவுகள் இன்று காலை திறந்துவிடப்பட்டுள்ளன. இதனால் தாழ்நில பகுதியில் உள்ளவர்கள் அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையினால் கண்டி, கெலகான், நிலம்பை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் வான் கதவொன்று திறக்கப்பட்டுள்ளது.